நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா somewhere around here. இந்த somewhere around here பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, இப்போ somewhere around here அப்படின்னா இங்கதான் எங்கயோ இங்க எங்கயோ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த somewhere around here யூஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துலதான் சொல்லிட்டு நமக்கு கரெக்டா தெரியாது, இந்த இடத்துலதான் எங்கயோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் நம்ம வந்து somewhere around here யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அவ சென்னைக்கு தான் எங்கயோ போயிருக்கா, அவ இங்கதான் எங்கயோ இருக்கிறதா சொன்னா, அடுத்து ஹாஸ்பிட்டல் இங்கதான் எங்கயோ இருக்கு, அடுத்து நான் அவளை இங்கதான் எங்கயோ பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி இங்கதான் எங்கயோ நம்ம கரெக்டா அந்த லொகேஷன் தெரியாது, ஆனா என்ன இங்கதான் எங்கயோ அப்படி சொல்லுவோம்ல, இந்த இடத்துலதான் எங்கயோ அப்படின்னு, அதுக்குதான் நம்ம இந்த somewhere around here யூஸ் பண்ணோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்க அந்த பையனை இங்கதான் எங்கயோ பார்த்தோம். நாங்கன்னா நானும் என் கூட இருக்கிறவங்களும் சேர்த்து, அது ஒரு ஆளா இருக்கட்டும் இல்ல 2 பேரா இருக்கட்டும், சரியா, என்னையும் அதுல சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இல்லைன்னா 2 பேரு 3 பேரு அப்படி இருப்பாங்க, சரியா. அப்போ என்னையும் அவங்களையும் சேர்த்து சொல்றதுதான் இந்த நாங்க. அப்ப நாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வி வரும். ஓகே, அப்ப நாங்க அந்த பையனை இங்கதான் எங்கயோ பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம் முடிஞ்சு போன விஷயம், சரியா. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து என்ன வெர்ப் வரும். அந்த பையனை இங்கதான் எங்கயோ பார்த்தோம், பார்க்கக்கூடிய செல். பாக்குறதுக்கு இங்கிலீஷ் என்னது சி, அதோட பாஸ்ட் சா. ஓகே, அடுத்து யார் பார்த்தோம், அந்த பையனை. அப்போ that boy, அந்த அப்படின்னா that boy. ஓகே, அடுத்து இங்கதான் எங்கயோ இங்க எங்கயோ அப்படின்னு சொல்றது, அதுக்கு எப்படி சொல்லலாம், somewhere around here, somewhere around here. ஓகே, இந்த somewhere around here சென்டென்ஸோட லாஸ்ட் போடலாம். ஓகே, அப்போ நாங்க அந்த பையனை இங்கதான் எங்கயோ பார்த்தோம் அப்படின்னா we saw that boy somewhere around here, we saw that boy somewhere around here. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் அனுவ இங்கதான் எங்கயோ பார்த்ததா சொன்னா. நம்ம சொல்லுவோம்ல, அவன் அனுவ இங்கதான் எங்கயோ பார்த்ததா சொன்னா அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க. அவன் சொன்னான், என்ன சொன்னான், அவன் அனுவ இங்கதான் எங்கயோ பார்த்ததா. அப்போ பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம் தானே. அப்போ அவன் சொன்னான், அவன் he, அடுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட பாஸ்ட் said. ஓகே, அவன் சொன்னான் he said. அவன் என்ன சொன்னான், அவன் அனுவ இங்கதான் எங்கயோ பார்த்ததா. அப்போ அவன் he, அடுத்து அனுவ இங்கதான் எங்கயோ பார்த்ததா, verb, அடுத்த verb எடுத்துரும். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது see, அதோட பாஸ்ட் sa. அடுத்து யாரு பார்த்ததா, அனுவை, அனுன்னு சொன்னா அனு. அடுத்து இங்கதான் எங்கயோ இங்க எங்கயோ அப்படின்னு சொல்றதுக்கு somewhere around here, somewhere around here. ஓகே, அப்போ அவன் அனுவ இங்கதான் எங்கயோ பார்த்ததா சொன்னா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், he said he saw Anu somewhere around here, he said he saw Anu somewhere around here. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்பா மொபைல இங்கதான் எங்கயோ வச்சதா சொன்னாரு. நம்ம சொல்லுவோம்ல, அப்பா வந்து மொபைல இங்கதான் எங்கயோ வச்சதா சொன்னாரு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அப்பா சொன்னா பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம் தானே. அப்போ அப்பா dad, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட பாஸ்ட் said. அப்பா சொன்னார் அப்படின்னா dad said. என்ன சொன்னாரு, அப்பா வந்து மொபைல் இங்கதான் எங்கயோ வச்சதா. அப்போ அப்பாவை பற்றி ஒருக்கோட சொல்லும் போது அங்க he, dad கூட அப்படியே போடக்கூடாது, அதுக்கு பதிலா நம்ம he, அவர் ஒருவரை பற்றி நம்ம இன்னொருக்க சொல்லும் போது அவருக்கு நேம் நம்ம மென்ஷன் பண்றதா இருந்தா கூட, அப்போ அந்த நேம்க்கு பதிலா ஒரு ஆணா இருந்தா he, ஒரு பொண்ணா இருந்தா she, அந்த மாதிரி போடணும், சரியா. அப்போ ரெண்டாவது தடவை ரிப்பீட் ஆகும்போது he போடுறோம்.
அதுக்கு அடுத்து என்ன சொன்னாரு? மொபைல் இங்கதான் எங்கேயோ வைத்ததா. அடுத்த verb. ஓகே, வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கீப். பாஸ்ட் தானே, வைத்ததாக. ஓகே, ஆல்ரெடி வச்சாச்சு பாஸ்ட். அப்ப வைக்கிறதுக்கு கீப், அதோட பாஸ்ட் கெப்ட். ஓகே, இல்ல புட்டுன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? அடுத்து எதை வச்சாரு? மொபைலை. த மொபைல். அடுத்து இங்கதான் எங்கேயோ அப்படின்னா somewhere around here. somewhere around here. ஓகே, அப்போ அப்பா வந்து மொபைல் இங்கதான் எங்கேயோ வச்சதா சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Dad said he kept the mobile somewhere around here. Okay, Dad said he kept the mobile somewhere around here. Next, அம்மா அவளுடைய வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம்ல, அம்மா வந்து என்ன சொன்னாங்க? அவளுடைய வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. இது எப்படி சொல்றது? அம்மா சொன்னாங்க, பாஸ்ட் தானே. அப்போ mom said. சேயோட பாஸ்ட் said. அப்ப mom said அப்படின்னா அம்மா சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? அவளுடைய வீடு இங்கதான் எங்கேயோ, அவளுடைய உடைமை பற்றி நம்ம பேசுறோம். சரியா? அப்போ அவளுடைய வீடு, her house. அவளுடைய அப்படின்னா her, possessive. சரியா? her house, அவளுடைய வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கிறதா. அந்த இருக்கிறதா அது வந்து present form தானே. அந்த இருக்கிறதா இந்த அர்த்தத்தை கொடுக்கிறதா be verb is. இல்ல வந்து நம்ம மெயின் verb இங்க சேர்த்தோம்ல, இந்த மாதிரி மெயின் verb வராது, be verb தான். ஒருவருடைய உடைமை பற்றி நம்ம பேசுறோம் தானே. அவளுடைய வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கிறதா. அப்போ இருக்கிறது அர்த்தத்தை கொடுக்கிறது என்னது? is. அடுத்து இங்கதான் எங்கேயோ அப்படின்னா somewhere around here. ஓகே, அப்போ அம்மா அவளுடைய வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னா mom said her house is somewhere around here. Okay, mom said her house is somewhere around here. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இந்த ஏரியால எங்கேயோ தான் ஒரு SBI ATM வந்து பார்த்தேன். நான் இந்த ஏரியால தான் எங்கேயோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் இந்த ஏரியால எங்கேயோ தான் ஒரு SBI ATM வந்து பார்த்தேன். ஓகே, இந்த ஏரியால எங்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டா தெரியாது, ஆனா இந்த ஏரியால எங்கேயோ தான் அப்படின்னு சொல்றது தானே. அப்ப பார்த்தேன், முடிஞ்சு போன விஷயம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், அடுத்து என்ன வரணும்? verb தானே. இந்த ஏரியால எங்கேயோ தான் ஒரு SBI ATM பார்த்தேன். பார்க்கக்கூடிய செயல். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see, அதோட பாஸ்ட் saw. I saw, நான் பார்த்தேன். என்னது? ஒரு SBI ATM. அப்ப அந்த ஒரு அதுக்கு and யூஸ் பண்ணணும். சரியா? யூஸ் பண்ணக்கூடாது. and SBI ATM. ஓகே, and SBI ATM. நான் வந்து ஒரு SBI ATM பார்த்தேன் அப்படின்னா I saw an SBI ATM. எங்க? இந்த ஏரியால தான் எங்கேயோ, இல்ல இந்த ஏரியால எங்கேயோ தான் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த பகுதியில் அப்படின்னு வருது. அப்போ இது எப்படி எழுதுறது? somewhere around. அடுத்து இந்த ஏரியான்னு சொல்லும்போது somewhere around this area. ஓகே, இந்த ஏரியால எங்கேயோ தான், இல்ல இந்த ஏரியால தான் எங்கேயோ அப்படின்னு சொல்றதுக்கு somewhere around this area. சென்னையில தான் எங்கேயோ அப்படின்னு சொல்றதுக்கு somewhere around சென்னை. ஓகே, இந்த somewhere around fixed, அந்த this area இல்ல சென்னையில தான் எங்கேயோ அப்படின்னு சொல்றதுக்கும் somewhere around சென்னை. இந்த மாதிரி நம்ம சொல்றோம். சரியா? அப்போ நான் இந்த ஏரியால தான் எங்கேயோ ஒரு SBI ATM வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I saw an SBI ATM somewhere around this area. I saw an SBI ATM somewhere around this area. Okay? அடுத்து அவளுடைய கடை இங்கதான் எங்கேயோ இருக்கு. நம்ம
அவளுடைய கடை இங்கதான் எங்கேயோ இருக்கு. இங்க வந்து மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் யூஸ் பண்ணும் தானே ஒருவருடைய நிலையை பற்றி சொல்லும் போது. அப்ப அவளுடைய கடை, இங்க சப்ஜெக்ட் என்னது? அவளுடைய. அவளுடையனா her, her shop. ஓகே, அப்ப அவளுடைய கடை அப்படின்னு சொல்லும்போது her shop. அடுத்து இங்க என்ன வரணும்? இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது be verb is. ஓகே, is. her shop is இங்கதான் எங்கேயோ அப்படின்னா somewhere around here. ஓகே, அப்ப அவளுடைய கடை இங்கதான் எங்கேயோ இருக்கு அப்படின்னா her shop is somewhere around here. her shop is somewhere around here. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, புக் இங்கதான் எங்கேயோ இருந்தது. புக்கு இங்கேதான் எங்கேயோ இருந்தது. புக்கோட நிலையை பற்றி சொல்றோம் தானே, அதோட லொகேஷன் அது எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க பாருங்க, இருந்தது பாஸ்ட பத்தி பேசுறோம் சரியா. இங்க என்ன இருக்குன்னு பிரசன்ட். பிரசன்ட்க்குனா நம்ம வந்து am, is, are இந்த மூணு யூஸ் பண்ணுவோம் be verb. அது வந்து her shop சிங்குலர் சப்ஜெக்ட்னால இங்க நம்ம is யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா. ஆனா இங்க பாருங்க, புக் இங்கதான் எங்கேயோ இருந்தது. இருந்ததுன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது be verb was, were. இந்த ரெண்டும் தான் பாஸ்ட்க்கு வரும். ஓகே, அப்போ இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து அல்ல was வருமா were வருமான்னு தெரியும். சப்ஜெக்ட் சிங்குலர்னா was, ப்ளூரல்னா were யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, புக் ஒரே ஒரு புக்க பத்தி தான் நான் பேசுறேன். அப்ப என்னது சப்ஜெக்ட்? என்னது சிங்குலர். ஓகே, அப்போ the book என்ன வரணும்? was தானே வரணும். ஓகே, இருந்ததுன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது was. the book was. அடுத்து இங்கதான் எங்கேயோ somewhere around here. ஓகே, அப்போ புக் இங்கதான் எங்கேயோ இருந்ததுன்னா the book was somewhere around here. the book was somewhere around here. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஹாஸ்பிடல் இங்கதான் எங்கேயோ இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல ஹாஸ்பிடல் இங்கதான் எங்கேயோ இருந்தது. அந்த ஹாஸ்பிடலுடைய நிலை லொகேஷனை பத்தி நம்ம சொல்றோம் தானே. அப்ப என்னது இங்க எப்படி எழுதணும்? அந்த இருந்தது அதுக்கு என்ன எழுதணும்? be verb சேர்க்கணும் தானே. was இல்லனா were யூஸ் பண்ணணும். இதுல பாருங்க, ஹாஸ்பிடல், the hospital. அப்போ ஒரே ஒரு ஹாஸ்பிடலை பத்தி தான் பேசுறோம். அப்ப இங்க என்ன வரணும்? was வரும். ஓகே, the hospital was இங்கதான் எங்கேயோ somewhere around here. ஓகே, அப்போ ஹாஸ்பிடல் இங்கதான் எங்கேயோ இருந்தது அப்படின்னா உன்னோட நிலையை பற்றி நம்ம சொல்றோம். ஓகே, எங்க இருந்தது, எப்படி இருந்தது, என்னவா இருந்தது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க be verb சேர்ப்போம் மெயின் வெர்புக்கு பதிலா. ஓகே, அப்ப அந்த இருந்தது பாஸ்ட பத்தி நம்ம சொல்லும் போது அங்க was இல்லனா were சேர்ப்போம். அல்ல சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா அங்க was சேர்ப்போம். அப்போ the hospital was somewhere around here அப்படின்னா ஹாஸ்பிடல் இங்கதான் எங்கேயோ இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கவினும் பாலாவும் இங்கதான் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லுவோம்ல கவினும் பாலாவும் இங்கதான் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, இங்கதான் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தாங்க பாஸ்ட். ஆனா என்னது பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்திருக்கு. அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சொல்லணும். ஓகே, எங்கேயோ விளையாடிட்டு விளையாடி கொண்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி சொல்லணும் பாருங்க, கவினும் பாலாவும், கவின் and பாலா. ஓகே, கவின் and பாலா, கவினும் பாலாவும். அடுத்து இங்க என்ன வரணும்? be verb சேர்க்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் அடுத்து was இல்லைன்னா were சேர்க்கணும். இந்த be verb சேர்க்கணும். அதுக்கு அடுத்து என்னன்னா verb, அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அடுத்து ரிமைனிங் இருக்கு verbs. அப்ப இங்க கவின் and பாலா
சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்னது வாஸ் வருமா வேர் வருமா? இங்க என்னது ரெண்டு பேரை பத்தி பேசி இருக்கோம். அப்ப ரெண்டு பேரை பத்தி பேசும்போது அங்க வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து verb. இங்கதான் எங்கயோ விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடக்கூடிய செயல். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. அத ing ஃபார்ம்ல எழுதணும் தானே playing. ஓகே. அடுத்து என்ன வரணும்? இங்கதான் எங்கயோ somewhere around here. somewhere around here. Okay. அப்போ கவினும் பாலாவும் இங்கதான் எங்கயோ விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவின் and பாலா were playing somewhere around here. Okay. கவின் and பாலா were playing somewhere around here. Next. அவர்கள் மதுரைக்கு எங்கயோ தான் போயிருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல அவங்க வந்து மதுரைக்கு எங்கயோ தான் போயிருக்காங்க அப்படின்னு. மதுரைக்கு தான் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு நமக்கு சொல்ல தெரியல, கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா என்னது மதுரைக்கு எங்கயோ தான் போயிருக்காங்க. சரியா? அப்ப இது எப்படி சொல்றது? பாருங்க, அவர்கள் மதுரைக்கு எங்கயோ தான் போயிருக்காங்க. போயிட்டு இன்னும் வரல, போய் இருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி முடிச்சு போன விஷயம் தான், போயாச்சு. ஆனா என்ன போய் இருக்காங்க, முடிச்சு போன விஷயத்துக்கு கூட ஒரு பிரசன்ட நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறோம். போய் இருக்காங்க, வந்து இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இல்ல சாப்பிட்டு இருக்க, இருக்கேன், இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம வந்து verb கூட கனெக்ட் பண்ணி பேசும்போது போயிருக்காங்க, வந்திருக்காங்க, வந்திருக்க, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க என்ன பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம். ஓகே, இது வந்து என்னது மதுரைக்கு எங்கேயோ தான் போயிருக்காங்க, போயிட்டு இன்னும் வரல, ஆனா போயிருக்காங்க. சரியா? அப்ப என்ன போய் இருக்காங்க verb கூட முடிச்சு போன விஷயத்துக்கு கூட அந்த பிரசன்ட கனெக்ட் பண்ணி பேசுறோம். போய் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்னது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம். அப்ப அவர்கள், அவர்கள்னா they. ஓகே, அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து have இல்லனா has வரும். இங்க சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா has வரும். இங்க வந்து சப்ஜெக்ட் என்னது ப்ளூரல் ஃபார்ம், ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை சொல்றோம். அப்ப இங்க have யூஸ் பண்ணுவோம். அடுத்து verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்? V3 past participle form. மதுரைக்கு எங்கேயோ தான் போயிருக்காங்க, போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட past went, past participle gone. verb V3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அடுத்து என்ன மதுரைக்கு எங்கேயோ தான் எப்படி சொல்றது? மதுரைக்கு எங்கேயோ தான் அப்படின்னா somewhere around. அடுத்து மதுரை. ஓகே, சென்னைக்கு எங்கேயோ தான் அப்படின்னா somewhere around சென்னை. ஓகே, இந்த மாதிரி நம்ம போடலாம். அப்போ அவங்க மதுரைக்கு எங்கேயோ தான் போயிருக்காங்க அப்படின்னா they have gone somewhere around மதுரை. ஓகே, they have gone somewhere around மதுரை. நெக்ஸ்ட், நான் என் சாவிய இங்கதான் எங்கேயோ தொலைச்சேன். நான் என் சாவி என்னது இங்கதான் எங்கேயோ தொலைச்சேன். இது எப்படி சொல்றது? லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா? இது எப்படி சொல்றேன்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.